ஒரு காட்டுவாசி நாட்டு நம்மளமா நகர நாட்டுக்குள்ள வந்துட்டான். காட்டுவாசி, காட்டு மொழி பேசுகிறவன், மிருகங்களையும் மனிதர்களையும் அடித்து சாப்பிடுறவன் வந்துட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு பசிக்குது. அங்க ஒரு ஆடு மேய்ஞ்சிட்டு ஆட்டை பிடிச்சி கடிச்சு தின்னுட்டான். உடனே அந்த ஆடு மேய்க்கிறவன் இவனை பத்தி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். ஏன் வந்து ஆடை தின்னுட்டான். உடனே அவனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறாங்க. இப்போ அவனை விசாரிக்கணும். ஜட்ஜிக்கு காட்டுவாசி மொழி தெரியாது. ஜட்ஜி பேசினா ஆதிவாசிக்கு புரியாது. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ விசாரிக்கணும். சரின்ட்டு பக்கத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆதிவாசி மொழியெல்லாம் ஆராய்ச்சி பண்ற ஒரு பேராசிரியரை கூப்பிட்டாங்க. சார், நாங்கள் இவனை விசாரிக்கணும், நாங்கள் பேசுறதை நீங்கள் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க. சரி, ரைட்டுன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண, இவர் யாருன்னு கேளுங்க. உடனே இவர் கேட்குறாரு, அவன் யாருன்னு. அவன் மொழியில் சொல்கிறான். இவர் சரி, எதுக்கு இங்கே வந்தான்னு கேளுங்க. எதுக்கு இங்கே வந்த சொல்ல. சரி, அவன் தப்பு பண்ணிட்டான். இப்போ சொல்லுங்க. அவன் தப்பு பண்ணான், திருடிட்டான், அவன் மேலே திருட்டு குற்றம் சொல்லுங்க அப்படின்னா அந்த பேராசிரியர் சொல்ல மாட்டான். ஜட்ஜி சொல்கிறார், என்னங்க அவன் திருடிட்டான், திருட்டு குற்றம்னு சொல்லுங்க, அதான் அவன் மேலே சார்ஜுன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டார். ஏன் இவ்வளோ நேரம் சொன்ன, இப்போ ஏன் சொல்ல மாட்டேன், பயப்படுறியா ஏதாவது பண்ணிடுவான்னு. நாங்கள்லாம் இருக்கிறோம், பரவாயில்ல சொல்லியானோன்னு அந்த பேராசிரியர் சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, காட்டுவாசி மொழியில் திருட்டுங்கிற சொல்லே கிடையாது, அவங்க திருட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னா. எப்படி திருட வேண்டும் என்றும் ரகரகமா திருட தெரிந்த நாமெல்லாம் நகரவாசிகள், திருட்டு என்று சொல்லே தெரியாதவன் காட்டுவாசி. இதான உங்க அறம்.